Hello friends, welcome back to PHJ Vlogs. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா VGP Universal Kingdom தான் வந்திருக்கோம். இப்போ கிட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சம்மர் வெகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. and பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் பாஸ் பண்றதுக்காக ஒரு என்டர்டெயின்மென்ட் பிளேஸ் கூட்டிட்டு போணும் அப்படி சொல்லிட்டு இங்க VGP Universal Kingdom வந்திருக்கோம். சோ நம்ம வந்ததும் பாத்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் எல்லாம் எடுத்தாச்சு. டிக்கெட் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 850 rupees சார்ஜ் பண்றாங்க. கிட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா below 90 cm வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ தான். above 90 cm ல இருந்து 125 cm பாத்தீங்கன்னா 60 rupees சார்ஜ் பண்றாங்க. சோ நம்ம உள்ள என்ட்ரன்ஸ்ல வந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் குளுமையா இருந்தது. நம்ம நல்ல சுட வெயில்ல வந்துருந்தோம். பட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சம் நிறைய மரங்கள் பீச்ல பக்கத்துல இருக்கறனால நல்ல காத்து சில்லுன்னு தான் இருந்தது. நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாச்சுமன் இருந்தது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாச்சுமன் நான் சின்ன வயசுல இருந்து விஜிபி வந்ததுல இருந்து பாத்துர்க்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இன்னமும் அந்த கான்செப்ட் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ என் பசங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறனால ரொம்ப எக்ஸைட்மென்ட்டோட பார்த்தாங்க. தாத்தா வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு வாங்க உள்ள வந்து போட்டோ எடுத்துக்கோங்க சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தாங்க. தாத்தா கையில 50 ரூபாய் காசு கொடுத்துட்டு நம்ம வந்து போட்டோ எடுத்துட்டு வெளியே வந்தாச்சு. அந்த ஸ்டாச்சுமன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹர்ட் பண்ணாம அவங்கள வந்து சிரிக்க வைக்கணும். அந்த கான்செப்ட் தான் அந்த ஸ்டாச்சுமன் அப்படியே நிப்பாரு. காலையில நைட் வரைக்கும் அப்படியே தான் நிப்பாரு. எந்த ஒரு அசையுமே இருக்காது. அந்த உள்ள வந்தமே பாத்தீங்கன்னா நம்ம உள்ள செக்கிங்லாம் பண்ணிட்டு உள்ள வந்தாச்சு. உள்ள ஃபர்ஸ்ட் வந்தமே ஒரு சின்ன ஒரு சிம்பிள் ரைட் இருந்துச்சு. ஸோ அதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக கூட்டம் இல்லை. நாங்கள் மத்தியான டைம் தான் போயிருந்தோம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா காலி தான் இருந்தது. ஸோ நாங்கள் எங்கள் ஒரு ஃபேமிலி மட்டும் தான் நாங்கள் ரைட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ அப்படி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லை. ஒரு ஜஸ்ட் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டில் உட்காந்து நம்ம சுற்றிட்டே இருக்கோம். அந்த மாதிரி தான். ஸோ அடுத்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ராக் அண்ட் ரோல் மாதிரி சுற்றிட்டே இருக்கும். தலைகீழ சுற்றுற மாதிரி ஒரு ரைடு. ஸோ அந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் மதிய டைம் பசியாக இருந்தது. சார் சாப்பிடாம அது போனது ரொம்ப தலை சுற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது போகலை. சரி ஓகே நம்ம அடுத்தது போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஃபுட் கவுண்டர் வந்துச்சு. அந்த ஃபுட் ஸ்டாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து 225 rupees. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக சுமாராக தான் இருந்துச்சு. அது வாங்கி சாப்பிட்டாச்சு. அதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஜெயின் வீல் இருக்குது. ஸோ அதுவுமே நாங்கள் போகல. மோஸ்ட்டாக கிட்ஸுக்கான ரைட்ஸ்லாம் போனோம். ஒரு சில பெரிய ரைட்ஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்ஸுக்கான சின்ன ஃப்ரீ ஃபால் தான் இது. நமக்கு வந்து அவ்வளோ பயம்லாம் ஒன்றும் இருக்காது. அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப குட்டி பசங்க அனுப்பாமல் ஒரு 5 years அபோவ் அந்த ஏஜ்லேருந்து அவங்க ஹைட் செக் பண்ணி அனுப்புகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு கிட்ஸுக்கான ஒரு சின்ன ரைட் தான். அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசுர தாலாட்டு அது இருந்துச்சு. அதுவுமே அந்த ரைட் இருந்துச்சு. ஸோ விஜிபியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 ட்ரை ரைட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் என்ஜாய் பண்ணுற த்ரில்லர் ரைட்ஸும் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான நல்ல சேஃப்டியான சின்ன ரைட்ஸுமே இருக்குது. இது நம்ம ஃப்ரீ ஃபால் வந்து கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதே வந்து இது பெரியவங்களுக்கு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிட்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. அந்த ஹைட் செக் பண்ணிட்டு அனுப்புகிறாங்க. என் பாப்பா ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணிட்டாங்க. செகண்ட் டைம் வந்து போகலான்னு சொல்லி போகும்போது பார்த்தீங்கன்னா என் பாப்பா அலோவ் பண்ணலை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இது ரொம்ப த்ரில்லராக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா மத்தியானம் டைம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வாட்டர் ரைட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் ரைட் என்ட்ரன்ஸ் போனோம். இதுதான் நம்ம வாட்டர் ரைட் என்ட்ரன்ஸ். இந்த நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரைட்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனையே இல்லை. அங்கங்கே அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ உள்ளே போனதுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான அந்த ஸ்விம் ஸ்வீட்டு ட்ரெஸ்ஸு கேப் இது எல்லாமே ட்ரெஸ் எல்லாமே இங்கே கொடுக்குறாங்க. சேல்ஸ் பண்ணுறாங்க. நமக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். இல்லை நம்ம அங்கே வீட்டை கூட கொண்டு வந்துக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாக்கர் வந்து பேக் வச்சு போகலாம் செக் பண்ணி வாங்கணும். லாக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 350 rupees அட்வான்ஸாக நம்ம கொடுத்துட்டு போனோம். ரிட்டர்ன் வரும்போது நமக்கு 350 rupees ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட லாக்கர் வந்து லாக் ஆகல. திரும்ப நான் ரிட்டர்ன் காசு வாங்கிட்டு நாங்கள் உள்ளே வந்தாச்சு. ஸோ உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்ஸ் எல்லாமே ஓடிட்டே இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வந்து பெருமையெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆழமாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப பெரியவங்க மட்டும்தான் உள்ளே அனுப்புகிறாங்க. கிட்ஸுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் மட்டும் தான் இருக்காங்க. அங்கே ஆள் வந்து விசில் அடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டே இருக்காங்க. ரொம்ப குழந்தைங்க சின்ன பசங்க உள்ளே அனுப்புறது இல்லை அவங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனால என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பீச் மாதிரி சூப்பராக இருந்தது. நல்லா பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டர் தீம் மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உள்ளே எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ரைட்ஸ் எல்லாமே வாட்டர் ஸ்லைட்ஸு அந்த மாதிரி எல்லாமே சின்ன ரைட்ஸ் எல்லாமே உள்ளே வாட்டர் உள்ளே விளையாடுற மாதிரி நமக்கு ஒரு சின்ன ரைட்ஸ் எல்லாமே இருந்தது. இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜிபியில் வந்து உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டர்லேயே அங்கே வந்து நம்மளோட பேக்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள அலோடு இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்தாலும் சாப்பாடு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம உள்ளே தான் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சப்போஸ் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படிங்கன்னா நீங்கள் வந்து டிக்கெட் கவுண்டருக்கு ஃப்ரண்ட்லேயே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நம்ம அங்கே கூட சாப்பிட்டு அப்பா இல்லை
ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வாட்டர் ரைட்ஸ் எல்லாமே. ஸோ இந்த சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா நிறைய ரைட்ஸ் இருக்குது தண்ணி ரைட்ஸ் விளையாடுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி பசங்க அந்த மாதிரி இருக்க பசங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பூல் தான் இது. சின்ன சின்ன வாட்டர் கேம்ஸ் மாதிரி இருக்கும் அங்கே. ரொம்ப ஆழமும் கிடையாது. நல்லா சின்ன சின்ன குழந்தைங்களும் வச்சு ஜாலியாக வச்சு என்ஜாய் பண்ணி விளையாடலாம். இது சேஃப்டியாகவும் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குறிஞ்சி ஃபால்ஸு. ஸோ இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என் பசங்க கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்றதுனால கொஞ்ச நேரம் மட்டும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு நிறைய வாட்டர் ரைட்ஸில் அவங்க போயிட்டாங்க. ஸோ இதில் கொஞ்ச நேரம் மட்டும் இருந்துட்டு நாங்கன்னா என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் மேலே போய் நல்லா அந்த வாட்டர் ஃபால்ஸில் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்துட்டோம். ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இந்த சம்மரை வந்து நீங்கள் எப்படி நல்லா தண்ணியில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா விஜிபி யூனிவர்சிட்டி கிங்டம் வந்து சூப்பரான பிளேஸ் தான். ஏன்னா எல்லா ரைட்ஸுமே வந்து உள்ளே நமக்கு வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால நம்ம அங்கங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த ஒரு தீம் இது வந்து இந்த ஒரு இது மட்டும் ஒர்க் ஆகலை. இது ரொம்ப மிஸ் பண்ணோம். ஆக்சுவலி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சு போக முடியல, ஒர்க் ஆகுதுனால போகல இது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு வாட்டர் ஸ்லைடிங்ஸ்லேயே. ஸோ வாட்டர் ரைட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்பா இருந்தது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதான ஒரு த்ரில்லர் ரைடு ஒன்று இருந்தது. தலைகீழ சுற்றுது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை, பட் தலைகீழ சுற்றுது இந்த ரைடு. இது நல்லா தான் இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு அங்கே போகலை, இது பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த ரைடு. ஸோ த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் கன்ஃபார்மாக போகலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு சுற்றுற ரைட் தான் இது. ஸ்விங் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுற்றுற ரைடு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபால் என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சதுனால மறுபடியும் போகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி வந்து போனால் அப்போ என் ஹஸ்பண்ட் என் பையனை மட்டும் போயிருந்தாங்க. ஸோ இது நல்லா தான் இருக்குது. இது ரொம்ப ஹைட் இல்லை ஓரளவுக்கு. ஏன்னா நம்ம குயின்ஸ்லாண்டில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஹைட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஹைட் பரவாயில்ல, அப்படி ஒன்றும் பயமாக இல்லை. ஸோ அந்த செகண்ட் டைம் போகும்போது என் பொண்ணு அனுப்பலை. ஸோ அதனால் நானும் என் பொண்ணு கீழே இருந்துட்டோம். என் ஹஸ்பண்ட் பையனை மட்டும் மேலே போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ரைட்ஸுமே சரி விஜிபி யூனிவர்சிட்டி கிங்டமில் அண்ட் வாட்டர் ரைட்ஸுமே சரி ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கான ரைட்ஸு. ஸோ என் பசங்க கிட்ஸுக்கான மோஸ்ட்டாக எல்லா ரைட்ஸுமே அட்டன் பண்ணிட்டாங்க. நாங்கள் தான் ஒரு சில ரைட்ஸ் வந்து போகணும், முக்கியமான ரைட்ஸ் மட்டும் தான் நாங்கள் போயிருந்தோம். இந்த ரோலர் கோஸ்டர் போயிருந்தோம், அண்ட் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ரைட்ஸ்லாம் போயிருந்தோம். அந்த மாதிரி ஒரு சில முக்கியமான ரைட்ஸ் மட்டும் தான் நாங்கள் போயிருந்தோம். எல்லா ரைட்ஸுமே நாங்கள் போகலை. அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்த ரோலர் கோஸ்டர் செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பயமாக தான் இருக்க மாதிரி இருந்தது, பட் ஆனால் போகும்போது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நல்லா சேஃப்டியாகவும் இருந்துச்சு. அதனால எங்களுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே தான் போகணும் நாங்கள் நினச்சோம். ரொம்ப கூட்டமாக இருக்கும், ஒவ்வொருத்துக்கும் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அவ்வளோ ஒன்றும் பெருசாக கூட்டம் இல்லை. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரைட்லையுமே டக்குன்னு போயிட்டு வந்துடுற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ரோலர் கோஸ்டர் மூலம் 5 மினிட்ஸ் நிற்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி இந்த எல்லா கேம்ஸுமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஃப்ரீயாக போய் அட்டன் பண்ணிவிட்டு டக்குன்னு போனதுமே விளையாடிட்டு வர மாதிரி தான் இருந்தது தவிர்த்து மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற அளவுக்கு கூட்டம் இல்லை. ஸோ
ஸோ மேபி இனிமேல் தான் சம்மர் டைம் இனிமேல் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, ஏப்ரல் மே அந்த டைமில் நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அந்த டைமிங்ஸ் பார்த்து போங்க. ஏன்னா கூட்டம் நிறைய வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இது ஸ்டார்டிங் தான், சம்மரோட ஸ்டார்டிங்கிறதுனால கூட்டம் அவ்வளோ கம்மியாக இருக்குதா என்னன்னு தெரியல. ஸோ உங்கள் கிட்ஸு சின்ன பசங்க ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே இருக்க பசங்களை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு விஜிபியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரைட்ஸ் இருக்குது சின்ன பசங்களுக்கு. ரொம்ப பயமாகவும் இருக்காது, ஓரளவுக்கு ஜாலியாக கிட்ஸ் என்ஜாயும் பண்ணலாம். அந்த மாதிரியான ரைட்ஸ் வந்து நிறைய சின்ன பசங்களுக்கு இருக்குது. ஸோ அதை நீங்கள் தைரியமாக வந்து கூட்டிகிட்டு போகலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரைடே திரும்ப திரும்ப போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் டிக் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜிபி யூனிவர்சிட்டி கிங்டமில் டிக் பண்ண எந்த ரைடுமே டிக் பண்ண மாதிரி இல்லை. இங்கே நம்ம எத்தனை தடவை வேணாலும் போகிற மாதிரி தான் இருக்குது. நாங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் போயிருக்கோம், அந்த மாதிரி தான் போயிருக்கோம். பட் இங்கே ஏதாவது டிக் பண்ணுறாங்களேன்னு எனக்கு தெரியல. பட் இது வரைக்கும் நான் உள்ளே போனதில் எந்த ஒரு கேம்லையுமே அவங்க டிக் பண்ணவே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான சின்ன சின்ன ரைட்ஸ் தான். நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே சீக்கிரமாகவே வந்துட்டிங்கன்னா, நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்ததுமே ஒரு ரைட் மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வாட்டர் ரைட்ஸ்க்கு போயிட்டோம். நீங்கள் கொஞ்சம் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து 11 o'clockலேருந்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7:30 வரைக்கும் இருக்குது. நீங்கள் 11 o'clockலாம் கரெக்டாக வந்துட்டிங்கன்னா 11 to 1 o'clock நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டர் ரைட்ஸுமே நீங்கள் ட்ரை ரைட்ஸுமே முடிச்சிடலாம். நீங்கள் ட்ரை ரைட்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்செலாம் முடிச்சுட்டு நீங்கள் வாட்டர் ரைட் போனால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பட் நாங்கள் வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வாட்டர் ரைட் தான் போனோம். அப்படி இருந்தாலுமே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரைட்ஸுமே நாங்கள் கவர் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ விஜிபி யூனிவர்சிட்டி கிங்டமே ஒரு பயங்கர த்ரில்லரான அந்த டாப் கன் ரைட் தான். ஸோ பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. நான் போகலை, நானும் போகல, என் ஹஸ்பண்டும் போகல, ஜஸ்ட் வந்து நின்று பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பயங்கர த்ரில்லராகவும் இருந்துச்சு.
ஸோ செம்மையாக இருந்துச்சு இல்லைங்க அந்த டாப் கன்னு. ஸோ நீங்கள் கன்ஃபார்மாக போனீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே சின்னதான பார்த்தீங்கன்னா இந்த கிட்ஸுக்கான ஒரு ரைட் தான். இதே வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கும் இருக்குது. அது இந்த வீடியோ எண்டில் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ பெரியவங்களுக்கு என்ன ரேட் இருக்கோ அதே சின்ன பசங்களுக்கும் இந்த ரைட்ஸ் அப்படியே விஜிபியில் வச்சுருக்குறாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வந்து நல்லா சேஃப்டியாக ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ரைட்ஸ் தான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் வரும்போதெல்லாம் இந்த அளவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரைட்ஸ் இல்லை. அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா விஜிபிக்குள்ளே உள்ளே வந்தாலே பார்த்திங்கன்னா தனித்தனியாக காசு கொடுத்து விளையாடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. என்ட்ரன்ஸை ஃபஸ்ட் நம்ம டிக்கெட் வாங்கிட்டாலே போதும், எல்லாமே ஒரே இதில் கவர் ஆகிடுது. இது வந்து கிட்ஸும் போகலாம் பெரியவங்களும் போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு யூனிகார்ன் ரைட் தான் இது. ஜெயின் வீல் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுங்களோட தான் அலோவ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு இந்த ஃப்ராக் ஜம்பிங் மாதிரி இருந்துச்சு இந்த கிட்ஸுக்கான ரைடு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது. ஸ்நாக்ஸோட காஸ்ட் எல்லாமே பரவாயில்ல. பிரியாணி காஸ்ட்டு கூட ஓகே தான். பட் வந்து பார்த்திங்கன்னா அதில் டேஸ்ட்டும் ரொம்ப வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. பட் ஓகே, பட் வேறு வழி இல்லை. அந்த ஸ்டால் இருக்கிற ஸ்டால் நம்ம சாப்பிட முடியும். இந்த பலூன் ரைட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்படி கீழே சுற்றுற மாதிரி தான் இருந்தது. திடீர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டில் மேலே திடீர்னு சுற்ற ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் கீழே சுற்ற வரைக்கும் தலை சுற்றுற மாதிரி தெரியல, மேலே சுற்றும் போது நல்லா தலை சுற்றுற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஈவினிங் அந்த டைம் கிளம்புற டைமில் இருந்தோம். ஸோ என் பசங்க போகணுன்றனால வந்து பார்த்திங்கன்னா நான் என் பையன் பொண்ணு மட்டும்தான் அந்த ரைடில் இருந்த மாதிரி யாருமே இல்லை. ஸோ அது மட்டும் போய் எனக்கு கொஞ்சம் டயர்டான மாதிரி இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் தலை சுற்றல ஆரம்பிச்சிருச்சு. மற்றபடி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். மற்றபடி ஒன்றும் இல்லை இந்த ரைட்ஸில் பெருசாக ஒன்றும் டிஃபிகல்ட்டிஸ்லாம் இல்லை, சேஃப்டியாக தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்ஸுக்கு பார்த்த அந்த ஸ்லைடிங் அது மாதிரி ஸ்லைடிங் ரோல் மாதிரி அதே கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் பெரியவங்களுக்கு வேறு மாதிரி வச்சுருக்குறாங்க. ஸோ இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா விஜிபி வண்டர் வேர்ல்டுலையுமே இந்த இருக்குது. விஜிபி வண்டர் வேர்ல்டு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணுங்கள். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் போயிருந்தேன். அந்த வீடியோவில் லிங்க்கு கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் குயின்ஸ்லாண்டுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் லாஸ்ட் 2 இயர்ஸ் பிஃபோர் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரைடுமே ஒர்க் ஆகவே இல்லை. வாட்டர் ரைட் சுத்தமாக எதுவுமே இல்லை, எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதோ அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ குயின்ஸ்லாண்டும் போக முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டு நான் வீடியோ போடுவோம். ஸோ இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டோபஸ் ரைட் மாதிரி இதுவுமே ஜஸ்ட் எல்லாமே சுற்றுற கேம்ஸ் தான். ஸோ ரொம்ப அந்த சுற்றுற கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் ரொம்ப டயர்டாகிட்டதுனால நாங்கள் போகலை, அப்படியே விட்டாச்சு. பட் கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிட்ஸுக்கு உண்டான எல்லா ரைட்ஸுமே நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோம் கிட்ஸு. ஸோ அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எங்களுக்கு நாங்கள் மதியானத்தோடு என்ஜாய் பண்ணி ஸ்டாப் பண்ணி முடிச்சாச்சு, டயர்டாகிட்டோம் நாங்கள். எங்களால் நாங்கள் என்னென்ன ரைட்ஸ் எங்களுக்கு போக முடியுமோ அந்த ரைட்ஸ் எல்லாமே நாங்கள் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். கடைசியாக என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இந்த கப் அண்ட் சார்ஜர் போயே ஆகணுன்னா என் ஹஸ்பண்ட் உள்ளே உட்காந்து தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஈவினிங் 6:30 ஆகிடுச்சு. தலை சுற்றலாம் சுற்றல். என் பொண்ணு அழுதாட முடிச்சு இது போயே ஆகணும்னு சொல்லி போயிட்டு அங்கே போய் ஒரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு வந்தா. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ரைட் பின்னாடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பீச்சோட என்ட்ரன்ஸ் இருக்குது. முடிச்சுட்டு பீச்சுக்கும் போயிட்டு ஜஸ்ட் நான் அப்படியே கொஞ்சம் தான் போயிட்டு பீச்சில் மட்டும் கால் நினச்சிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.